ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் ஒவ்வொரு ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ்க்கும் கோல்டு ஸ்டோரேஜ் வந்து ஒரு ஃபார்ம் கேட் லெவலில் ஒரு ரொம்ப நீட் அண்ட் நெசசிட்டடான ஒரு ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த சப்சிடி ஸ்கீம் மூலியமா வந்து நீங்கள் வந்து அதில் கவர் பண்ணிக்கலாம். ஏஐ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டு தட் ப்ராடக்ட். இந்த ஒரு ஃபார்மரோட இன்கம் இன்னைக்கு ஸ்டேஜ்லேருந்து 5 வருஷம் கழிச்சு 2 மடங்கு ஆகணும் அப்படிங்கிறத அந்த ப்ராடக்ட்ஸ் ஒரு நீஷான ப்ராடக்ட்டை கொண்டு போய் ஒரு ரெகுலர் ப்ராடக்ட் பக்கத்தில் வச்சு நம்ம விற்க முடியாது. அப்படி விற்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளோட அந்த ப்ராடக்ட்டை வந்து அண்டர் வேல்யூல விற்க முடியும். அக்ரிபிசினஸ் டாக்ஸ் மற்றும் EDIE பெரியகுளம் ஹார்டி பிசினஸ் இன்குபேஷன் ஃபோரம் இணைந்து நடத்தும் வாங்க அக்ரிபிசினஸ் பேசலாம் வித் லக்ஷ்மிபதி. Powered by RGS Kamadhenu Feeds and Sudandra Organics. I will give an overview first of all. Yes. Actually, agribusiness அப்படிங்கிற சினாரியோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இட் இஸ் க்ரோயிங். லாஸ்ட் 10 இயர்ஸ் முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத விட இன்னைக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி மெனி பிளேயர்ஸ் ஆர் கம்மிங் இன் டு திஸ் செக்டர். மெனி நியூ பிளேயர்ஸ் ஆர் கம்மிங் இன் டு திஸ் செக்டர். அதில் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா பாலிசி. ஸ்டார்ட் அப் இந்தியா பாலிசி வந்து ஒரு 2015க்கு அப்புறம் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸில் க்ரோ ஆகுது. முக்கியமாக இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் அக்ரிகல்ச்சர் செக்டரில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுறதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மைக்ரோ என்டர்பிரைசஸும் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ். பிரதான் மந்திரி மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைசஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. சரிங்களா? பட் இந்த அக்ரி பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெர் ஹேட் பீன் ஸ்கீம்ஸ் லாஸ்ட் 50 இயர்ஸாகவே டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஹேஸ் பீன் ஃப்ளோட்டிங். பட் அதில் லாஸ்ட் 10 இயர்ஸில் ரொம்ப பெக்குலியரான 2 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டர். அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டர் ஸ்கீம் வந்து யாருக்கு பெனிஃபிஷியல் அப்படின்னா வந்து ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் பாட்னி கிராஜுவேட்ஸு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து ஹைதராபாத்ல இருக்க மேனேஜிங்கிற ஒரு நோடல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் மூலியமா ஒரு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 months ட்ரைனிங், 2 to 3 months ட்ரைனிங். ஸோ மேனேஜ் வந்து ஹைதராபாத்ல இருக்க மேனேஜ் வந்து தே வில் சர்டிஃபை தம். தே ஆர் ஆக்சுவலி ட்ரைன்டு பை நோடல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள சர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டருக்கான ஸ்கீம் வந்து பேங்க் லிங்க்டு ஸ்கீமாக வந்து ஃபெசிலிட்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மேனேஜோட நோடல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. அதில் மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேனி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு மதுரை தான் நோடல். ஏன்னா தேனியில் இந்த நோடல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸும் இல்லை, மதுரையில் ஒரு 3 நோடல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. ஸோ அங்கே வந்து ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு மேனேஜ் வில் ப்ரொவைட் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு பேங்க்ல வந்து அவங்க லோன் அப்ளை பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு பவுல்ட்ரி யூனிட்டோ இல்லை வந்து ஒரு உரக்கடையோ இல்லை ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் மாடலோ இல்லை வந்து ஒரு கோட் பேஸ்டு பிஸ்னஸ் இல்லை மில்க் பேஸ்டு பிஸ்னஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் அக்ரி ரிலேட்டட்ல எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் they will be having subsidy up to 44% for SC/ST and women and 36% for general. ஒரு மேக்ஸிமம் சீலிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 25 lakhs அவங்க ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்கணும். சரிங்களா? அது வந்து அந்த ஸ்கீம்ல வரவங்க இங்க இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து they can avail benefit through that scheme. They can now also search through the manage website of Hyderabad, MANAG manage Hyderabad. அதுல வந்து அவங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து அதுல இருக்கும். ஸோ இதுக்கான சப்சிடி வந்து NABARD is a pass through agency for this subsidy. And apart from that, இன்னொரு மெயின் ஸ்கீம்ஸ் அக்ரி பிஸ்னஸ்ல NABARD ரன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நியூ அக்ரி மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல வந்து என்ன அப்படின்னா வந்து குடோன் அண்ட் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இது வந்து ஒரு கேபிட்டல் சப்சிடி ஸ்கீம். குடோன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 50 மெட்ரிக் டன்லேருந்து ஒரு 5000 மெட்ரிக் டன் வரைக்கும். அது தவிர்த்து கோல்டு ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப் டு 5000 மெட்ரிக் டன். ஸோ இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் 33% வரைக்கும் சப்சிடி ஃபார் SC/ST விமன் அண்ட் FPOs. ஜென்ரலுக்கு பார்த்தோம்னா ஒரு 25% வரைக்கும் சப்சிடி. பேர் ஸ்கொயர் ஃபீட் இதில் வந்து அந்த குடோன் சைஸில் வந்து இதுக்கு வந்து சப்சிடி ஸ்கீமிங் இருக்கு. பட் இந்த ஸ்கீம் வந்து ஃப்ளோட் பண்ணுறதுக்குள்ள மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வந்து நம்ம நாட்டில் பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி. முக்கியமாக டவுன் சவுத்தில் வந்து ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்கு. என்னன்னா நம்ம ப்ரொடக்ஷன் இருக்கு, ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற அளவு நம்மள்ட்ட ஸ்டோரேஜ் இருக்கான்னு கேட்டோம்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங், இந்த மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் வந்து எதுக்கு ஃப்ளோட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மள்ட்ட இருக்க ஸ்டோரேஜ் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான். இப்போ நார்த் இந்தியா சவுத் இந்தியா கம்பேர் பண்ணோம் அப்படின்னா
நார்த் இந்தியால வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி இருக்கிறாங்க, பிஸ்கட் கம்பெனி இருக்கிறாங்கன்னா, ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொக்யூர்மெண்ட் வீட்ட ப்ரொக்யூர் பண்ணி குடோன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ குடோன்ல வந்து அதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, கொலேட்டரல் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ குடோன் கட்டுறவங்களுக்கு வந்து தேர் வில் பி a ஸ்டாண்டர்ட் இன்கம். அந்த ஸ்டாண்டர்ட் இன்கம் வந்து அவங்களோட குடோன் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்து கவர் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். பட் சவுத்ல பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சப்ளை செயின் வந்து we are yet to develop a completely full-fledged supply chain which will connect industries to the farmers through these godows. அப்படிங்கிற சப்ளை செயின் வந்து it is yet to be fully established. ஸோ பட் ஈவன் தோ என்ன அப்படின்னா இங்கே குடோன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்களுக்கு வந்து ரெண்டு விதம். ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கிறாங்க, ஒரு ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குடோன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்கேல் அப் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு அவங்க ஸ்கேல் அப் பண்ணல அப்படின்னாலும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அவங்க ஸ்கேல் அப் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இன்னைக்கே அந்த குடோன் ஃபெசிலிட்டி அலாங் வித் சப்சிடி வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து இட் வில் பி பெனிஃபிட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் இந்த சப்சிடி எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எந்த அளவு கம்மியான ரெவென்யூ அந்த சப்சிடியில வந்தாலும் அவங்க வந்து அவங்களோட பேங்க் லோனை வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் அந்த சப்சிடியோட ஸ்கீமே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து வி கேன் ஓவர் ஹேவிங் ஸ்மாலர் ஆப்ரேஷன், சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் யூனிட்ஸாக இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் குடோனாக மட்டுமே அவங்க குடோனை மட்டுமே வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏதாச்சும் ஒரு ஈவன் ஒரு பேக்கிங் யூனிட் இல்லை ஒரு ஃப்ளோர் மேக்கிங் யூனிட், சரிங்களா, இந்த மாதிரி வச்சிருக்கவங்க கூட வந்து அந்த குடோன் சப்சிடி வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேனியை பொறுத்தளவு வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் வந்து நம்ம தேனியில இருக்கிற எல்லாமே ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் தான், மோர் தென் 80%. ஸோ ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ், ஒவ்வொரு ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ்க்கும் கோல்டு ஸ்டோரேஜ் வந்து ஒரு ஃபார்ம் கேட் லெவலில் ஒரு ரொம்ப நீட் அண்ட் நெசசிட்டடான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த சப்சிடி ஸ்கீம் மூலியமா வந்து நீங்க வந்து அதில் கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது வந்து ரெண்டு முக்கியமான ஸ்கீம் ஆஸ் ஆன் டேட் வந்து நபார்ட் ரன் பண்ணிட்டு இருக்குது. அது தவிர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்கீம் அக்ரிகல்ச்சர் பிசினஸ்க்கு வந்து யார் பண்ணாலும் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்கீம் என்ன இருக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல இருக்க ஒரு ஸ்கீம். அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு ஸ்கீமும் கேபிட்டல் சப்சிடி. ஒருத்தவங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல பார்ட் ஆஃப் amount will be provided as a subsidy as per eligibility. But இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா இப்போ பேங்க் லோன் வந்து ஒரு 9% வாங்குறாங்க அப்படின்னா அதுல 3% வந்து சப்வென்ஷன் கிடைக்கும். ஸோ அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 6. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து 8+ வந்து எங்கேயுமே நம்மளுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கிறது இல்லை. 8 கம்மியாக தான் கிடைக்கிறது இல்லை. சின்ன எந்த இருக்கிறதுல கன்செஷன் ரேட் வந்து 8+ தான் எந்த ஒரு பிஸ்னஸ் இருக்கிறவங்களா இருந்தாலும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 3% வரைக்கும் சப்வென்ஷன் கிடைக்குது அப்படின்னா வந்து இட் இஸ் அ வெரி லார்ஜ் மூவ் தான் பிஸ்னஸ்ல. செகண்ட்லி அந்த 3% வந்து எப்படி அப்படின்னா இட் கேன் பி கன்வெர்ஜ்டு வித் எனி அதர் ஸ்கீம்ஸ். இப்போ நீங்க வந்து அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிசினஸ் சென்டர்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றீங்கன்னா கேபிட்டல் சப்சிடி வில் பி ப்ரொவைடட் பை த அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிசினஸ் ஸ்கீம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வில் பி ப்ரொவைடட் பை தி ஸ்கீம். ஸோ இட் இஸ் அ டபுள் பெனிஃபிட். சேம் ஃபார் கோஸ் ஃபார் குடோன், சேம் ஃபார் கோஸ் ஃபார் அதர்ஸ் அண்ட் பிஎம்எஃப்எம்இ கன்வர்ஜென்ஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். இல்லை ஃபுட் பார்க்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ இட் இஸ் பாசிபிள். கன்வர்ஜென்ஸ் இஸ் பாசிபிள் வித் ஆல் அதர் ஸ்கீம் அன்லெஸ் அன்டில் அந்த அதர் ஸ்கீம்ல அந்த இன்னொரு ஸ்கீம்ல வந்து வேற எந்த ஸ்கீம்லயும் நீங்க வந்து கடன் வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இட் இஸ் ஃபிட்டிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ் அட் பிரசன்ஸ் இஸ் பீன் கன்வெர்ஜ்ட் அண்டர் த அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். ஸோ அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டை பொறுத்தளவு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நீங்க வந்து அக்ரி இன்ஃப்ரா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணாலே வந்து தெர் வில் பி லிங்க் ஓபன் பை செப்பரேட் போர்ட்டல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதில் வந்து ஆஸ் இண்டிவிஜுவலாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த பேங்க்ல நீங்கள் லோன் வாங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி ப்ரிஃபரிங் வேர் தேர் ஹேவிங் தேர் அக்கௌண்ட். இப்போ தேனியில் இருக்கிற மெயின் பிரான்ச் ஒரு எக்ஸ் பேங்க்ல இருக்கிற மெயின் பிரான்ச் நீங்க அப்ளை பண்ணணும்னா அதுலேயே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பிரான்ச்ல பர்டிகுலரா இந்த பேங்க்ல தான் நான் லோன் வாங்க போறேன் அப்படின்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி பாப்புலேட்டட். தெர் வில் பி சென்ட்ரலைஸ்ட் ஏஜென்சி ஃபார் அப்ரூவிங் திஸ் ப்ராஜெக்ட். ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ் தென் பேங்க் வில் ப்ராசஸ். அவங்களே சப்சிடி ப்ரொசீஜர்லாம் இது பண்ணிக்குவாங்க. இது வந்து ஒரு மேஜர் ஸ்கீம் ஆக்சுவலா. இதுதான் வந்து அக்ரி பிசினஸ். இது எல்லாத்துக்கும் மேல நபார்டு வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா எதுல அதிகமா ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ரூரல் அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ். இதுக்காக வந்து வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் 8 இன்குபேஷன் சென்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மதுரை டிஎன்இ கேம்பஸ், மதுரை அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் ஃபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலர் டு த இடிஐ.
இதுல வந்து இடிங்கிறது இடி சப்போர்ட் அண்ட் இன்குபேஷன் சென்டர், மதுரையில் இருக்கிறது வந்து மதுரை அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் சென்டர். பட் அவர் எய்ம் இஸ் டு நெட்வொர்க் வித் ஆல் இன்குபேஷன் சென்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் டு ப்ரொமோட் as many as startups as possible. So what support actually we are envisaging is that first is registration and standardization of the company. நிறைய கம்பெனிஸ் அக்ரி செக்டர்ல பார்த்தோம் அப்படின்னா 10-50 years பேக் நிறைய இன்ஃபார்மல் செக்டரா தான் இருந்தது. ஸோ இன்ஃபார்மல் செக்டரா இருக்கும் பொழுது நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காம இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபார்மல் செக்டாருக்குள்ள கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து இவங்க ஃபார்மல் செக்டாருக்குள்ள கொண்டு வரதோட பெரிய எய்ம் என்ன அப்படின்னா வந்து we will be able to easily identify the where all the gaps is there to develop of this sector. இவங்கெல்லாம் ஃபார்மல்ல வந்தாதான் வந்து நம்மளால இவங்களோட ரியல் பொசிஷன் என்ன, இவங்களுக்கு என்ன கேப் இருக்கு அப்படின்னு அசஸ் பண்ணி ஒரு பாலிசி லெவல்ல we will be able to bring out the modification. So first is formalization with the requisite registration and other procedures, and then பியூர் இன்குபேஷன். ஆக்சுவலாக அவங்க பிஸ்னஸில் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க வந்து ஐடியேஷன் ஸ்டேஜில் இருக்காங்களா இல்லை வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்காங்களா. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அங்கிருந்து எப்படி அவங்கள இது பண்ணலாம். எல்லாருக்குமே மெயின் நம்ம இங்கே பார்த்த அளவு வந்து ஸோ அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு தே வில் பி ஹேவிங் எ பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட். ஸோ பேசிக் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு தே வில் பி கம்மிங் அப் வித் சம் ஐடியா அண்ட் சம் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேலப்க்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து மேஜராக சப்போர்ட் தேவைப்படுது. ஸ்கேலப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்க போனால் அதில் வந்து மெயினான சப்போர்ட் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான். ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேன் பி கிவன் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஆக்சுவலாக ஒன்று வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறாங்க இல்லை ஒரு அக்ரி என்டர்பிரைசஸ் இருக்காங்கன்னா தே கேன் அவல் டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸு. ஒரு ஸ்டார்ட் அப் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலிட்டி கேபிட்டல் ஃபண்ட், சீட் ஃபண்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு வெஞ்சர் கேபிட்டல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்கு மேலே எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுறது வந்து டெட் ஃபண்ட்ஸ். டெட்டுங்கிறது தான் வந்து நம்ம பேங்க்லேயோ இல்லை ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிலையோ வாங்குற காம்போனன்ட் ஆக்சுவலாக அந்த டெட் அப்படிங்கிற இது. ஸோ டெட்டு பற்றி பேசணும் அப்படின்னா வந்து டெட் இன்னைக்கு யார் நிறைய அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் அக்ரி என்டர்பிரைசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க்ஸு. செகண்ட், பேங்க்ஸில் எலிஜிபிளாக இல்லாத ஒரு சில ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து வி ஹாவ் அவர் ஓன் சப்சிடி நேம்டு நாப்கிசான். நாப்கிசான் மூலியமா வி ஆர் ஃப்ளோட்டிங் த டெட் ஃபண்ட். ஸோ அவங்களுக்குமே வந்து எலிஜிபிளாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அதில் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இது தவிர்த்து ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ஒரு அக்ரிஷோர் அப்படின்னு சொல்லி ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது டோட்டல் கார்பஸ் பார்த்தோம்னா 750 crores. இதில் வந்து 250 crores NABARD, 250 crores government, 250 crores we are taking it from other markets and other institutions. There it is a corpus fund. ஸோ இது வந்து ஒரு 2 different மெத்தட்ஸில் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபண்ட்ஸில் வி வில் பி இன்வெஸ்டிங், தட் இஸ் கால் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஸ்கீம், அண்ட் அனதர் இஸ் டைரக்ட் ஸ்கீம். இந்த டைரக்ட் ஸ்கீம் வில் பி பெனிஃபிஷியல் டு ஆல். என்ன அப்படின்னா இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் வித் அ ஸ்டார்ட் அப் we can apply under that scheme. The detailed guidelines are yet to come. It was launched in the last budget. But main thing is that there is one individual ceiling up to 25 crore is there. And similar guidelines are there. One should have some eligibility criteria. அது அந்த ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் இஃப் இன்ட்ரெஸ்டட் ஆக்சுவலி வி கேன் ஹாவ் அ 1-to-1 டிஸ்கஷன் ஆன் தட். ஸோ தென் உங்கள் பிஸ்னஸை பொறுத்த அளவு நம்ம வந்து அதை வந்து உங்களுக்கு எப்படி எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் டிஸ்கஸ். இஃப் இட் இஸ் நாட் எலிஜிபிள் அண்டர் தி ஸ்கீம் வி கேன் கவர் அண்டர் டிஃப்ரெண்ட் ஸ்கீம், பிகாஸ் தேர் இஸ் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் இஸ் தேர், ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் இஸ் தேர், அண்ட் ரஃப்தார் இஸ் தேர், Atal Innovation Mission is there. So today the ecosystem is so developed that different funds are available for access. So fund will not be an issue. Only thing is that you should have a better plan, you should have a better product that should be launched in a market and scale up. If there is any specific queries, we can go ahead. Yes sir, yes. பிசினஸ்ல வந்து இன்னும் பெரிய சப்போர்ட் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ஜிஐ ப்ராடக்ட்ஸ். நம்ம நாட்டில் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் ஒரு 10 years பேக் அக்ரி செக்டர்ல இருக்கிற ஜிஐ ப்ராடக்ட்ஸ். பட் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அக்ரி மார்க்கெட்டிங் போர்ட், NABARD, and Madurai Agri Business Incubation Center and other incubation centers of TNAU. For example, Forest College has come up with curry leaves வந்து அவங்க வந்து ஜிஐ பண்ணாங்க. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் இந்த ஜிஐ ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ல வந்து இன்னைக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அக்ரி செக்டர்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் இயர் வந்து தேனியில வந்து தேனி கம்பம் கிரேப்ஸுக்கு லாஸ்ட் இயர் அவார்ட் ஆச்சு. இப்போ மதுரையில் பார்த்தோம்னா சோழவந்தான் பீட் லீவ்ஸ், ரீசெண்டாக பார்த்தோம்னா மதுரை மறிக்குழுந்து அவார்டா ஆக போகுது. இதெல்லாம் வந்து ப்ராசஸ்ல இருக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து. ஸோ இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனை பொறுத்தளவு வந்து அந்த பொருளோட மதிப்பை வந்து கூட்டுறதுக்கு தான்.
வந்து ஒரு மாதிரி வெத்தலை அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து வெத்தலை ப்ரொடியூஸ் பண்ணுற ஏஜென்சி இருக்கு. பட் அந்த வெத்தலை ப்ரொடியூஸ் பண்ணுற இடங்கள் இருக்கு. அந்தந்த இடத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மையை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ஜாகிரபிக்கல் டேக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி வேல்யூடு ஹை. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நீஷான ப்ராடக்ட்ஸ். ஒரு நீஷான ப்ராடக்ட்டை கொண்டு போய் ஒரு ரெகுலர் ப்ராடக்ட் பக்கத்தில் வச்சு நம்ம விற்க முடியாது. அப்படி விற்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளோட அந்த ப்ராடக்ட்டை வந்து அண்டர் வேல்யூவில் விற்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணி அந்த ப்ராடக்டோட வேல்யூவை கரெக்டாக ஜிஐ மூலியமா சர்டிஃபை பண்ணி ஸோ அதுக்கு ரெக்வசிட் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் ஆக்சுவலாக வி ஆர் ப்ரொவைடிங் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் த்ரூ அவர் ஜிஐ ஒர்க் இன் டீட்டெயில் வி ஆர் டூயிங். ஸோ டுடே ஜிஐ இஸ் ஆல்சோ எ வெரி அப்கமிங் சினாரியோ. எஸ்டர்டே கிராமின் பாரத் மஹோத்சவ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து டெல்லியில் லான்ச் பண்ணாங்க. நபார்டோட ப்ரோக்ராம் அது. நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மேலா. ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு மெயினாக வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஜிஐ தான். இந்தியாவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஜிஐ ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே டெல்லிக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் எதெல்லாம் வந்து இன்னும் நல்லா ஸ்கேல் அப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வி ஹேவ் ப்ரொவைடட் அண்ட் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்டட் ஃப்ரம் எஸ்டர்டே. இப்ப ரீசன்ட் டேஸ்ல இந்த ஜிஐக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஜிஐ பெவிலன்லாம் கூட நிறைய நபார்ட் ஈவெண்ட்ல நான் பாக்குறது உண்டு சார். அதுக்கு இன்ஃபேக்ட் குளோபலி நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கு இல்ல. அந்த ஜிஐ பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட இப்ப நிறைய அதை பேஸ் பண்ணி இப்ப எனி ப்ராடக்ட்ஸ் இட் ஷுட் கேரி a ஸ்டோரி இல்லையா? அப்ப when it is a GI tagged of course அதனோட குளோபல் அட்டென்ஷனும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதை பத்தி யுவர் வியூ இன்னும் கொஞ்சம் டெப்தா அண்ட் மேபி நீங்க நிறைய ப்ராடக்ட்டை டச் பேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ யுவர் வியூ ஆன் தட் அண்ட் மார்க்கெட் ஸ்கோப் ஆன் தட் சார். GI actually, yes, we have been doing last 3-4 years on the maximum possible on the we are trying to promote actually GI products. Last year மதுரையில் கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஜிஐ மேலா வந்து மதுரை அண்ட் கன்னியாகுமரியில் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டோட மேபிக் மூலியமா கூட கண்டக்ட் பண்ணோம். இதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்ன ஜிஐ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஜிஐ ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து இட் இஸ் எ டிஃப்ரெண்ட். Each and every product has its own supply chain and its own value chain. At present ஒரு established supply chain இருக்கலாம், ஒரு established value chain இருக்கலாம். ஸோ இது எதனால ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம அதிகமாக ப்ரொவைட் பண்ண வேண்டியது வந்து ட்ரேசபிலிட்டி. ஒவ்வொரு ப்ராடக்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் டு கேரி அ ஸ்டோரி. இப்போ ஜிஐயில் வந்து பெரிய இதுவே வந்து இப்போ ஒரு கடலை மிட்டாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தூத்துக்குடியில் ப்ரொடியூஸ் பண்ணுற கடலை மிட்டாய் மாதிரியே தென்னையில் வந்து ஒரு கடலை மிட்டாயை ப்ரொடியூஸ் பண்ணி அதே மாதிரி பேக்கிங் பண்ணிடலாம். எது ஜென்யூனான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது யாருக்கு முக்கியமாக தெரியணும் அப்படின்னா வந்து கன்சியூமர் எண்டில் தான் தெரியணும். ஒரு எண்டில் இருக்கிற கன்சியூமருக்கு தெரியணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் அன் அவேர்னஸ் அபவுட் த ப்ராஜெக்ட். இப்போ ஸ்காட்லாண்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ தலையாட்டி பொம்மை அப்படின்னு சொன்னோம்னா அது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. லட்டு அப்படின்னா திருப்பதி லட்டு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றின எந்த ஊர் அந்த ப்ராடக்ட்டு. இப்போ கடலை மிட்டாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த ஊர். இப்போ பூண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொடைக்கானல் ஹில் கார்லிக் அப்படின்னா என்ன. அதே மாதிரி செட்டி வெங்காயம் அப்படின்னா வந்து ஈரோடு வெங்காயம்னா என்ன, ஈரோடு மஞ்சள்னா என்ன அப்படிங்கிறது அவேர்னஸ் வந்து பெரிய அளவில் கிரியேட் பண்ணணும். டுடே வி ஆர் இன் தட் பொசிஷன் ஒன்லி. இப்போ ஒருத்தவங்களோட ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ ஈரோடு மஞ்சள் யாராவது மார்க்கெட் பண்ணிருக்கிறாங்க, ஆஸ் எ ஜிஐ அவங்க மார்க்கெட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா தே ஷுட் ஈக்குவலி ஒர்க் ஆன் தட் ப்ரொமோஷன் ஆல்சோ. அவங்களோட ப்ராடக்ட் பற்றின ப்ரொமோஷன் எல்லாமே அவங்களோட இதில் தான் இருக்கணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம வந்து ப்ரொஃபைல் பண்ணுவோம் இல்லைங்களா. ஒவ்வொருத்தவங்க மார்க்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ப்ரொஃபைல் பண்ணுவோம். அவங்களோட ப்ராடக்ட் ப்ரொஃபைலிங்கில் மார்க்கெட்டிங் ஹவு தே ஆர் கோயிங் டு மார்க்கெட் தட் ப்ராடக்ட். ஒரு ஜிஐயோட கேரக்டரிஸ்டிக் எடுத்து மார்க்கெட் பண்ணுறாங்களா, இல்லை அந்த ஊர் நேம் வச்சு மார்க்கெட் பண்ணுறாங்களா, இல்லை அதோட பெனிஃபிட்ஸை வச்சு மார்க்கெட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான். ஸோ ஜிஐ பொறுத்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டு தட் ப்ராடக்ட். இப்போ ஒரு சில ஜிஐ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இட் இஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ்டு ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் தாஞ்சூர் வீணா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீணை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அது தெரியும். ஏன்னா அந்த வீணையோட மார்க்கெட் வந்து இட் இஸ் நாட் அ ஃபுல் மார்க்கெட். அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பாப்புலேஷன் வந்து அதோட மார்க்கெட் சைஸ் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை இந்தியாவுக்குள்ள இல்லை உலக அளவில் இருக்கிற வீணை கலைஞர்களுக்கான ஒரு மார்க்கெட். இட் இஸ் எ எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட். ஸோ அவங்க வீணையை பொறுத்தளவு உங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிட்டியில் தே ஹவ் ப்ரொமோட்டட் தஞ்சூர் வீணா இன் சச் எ வே தட் இஸ் எ ஹவ் அதை எப்படி பண்ணாங்க, எந்த பலகையில் பண்ணாங்கங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். சேம் ஃபார் கோஸ் ஃபார் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்க ரொம்ப ரீசெண்டாக டெவலப் பண்ண
கம்பம் பன்னீர் திராட்சை. பன்னீர் திராட்சை வந்து கம்பத்துல இருக்கிற பன்னீர் திராட்சைக்கு எக்ஸ்க்ளூசிவ் குவாலிட்டிஸ் இருக்கு. It is being exported and says already it is having a thorough established infrastructure and thorough established supply chain also. It has been exported domestic market அது சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்குது. பட் அதுல இருக்கிற மத்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. அதே லெவல் ஒரு சாதாரண கம்பத்துல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸும் அந்த கிரேப்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸும் வெளியில அதே மாதிரி பன்னீர் கிரேப்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற சிமிலர் வெரைட்டில ப்ரொடியூஸ் பண்ற வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ஆர் கோயிங் சேம் இன் த மார்க்கெட். ஸோ இங்கே தான் வந்து வி ஹாவ் டு கோ ஃபார் திஸ் ட்ரேசபிலிட்டி. ட்ரேசபிலிட்டி அப்படின்னா எந்த ஊர்ல எந்த ஃபார்மர் அப்படின்ட்டு கொடுக்கறது. இந்த ட்ரேசபிலிட்டி எதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ஜென்யூனஸ். இதை நம்ம ஒவ்வொரு மார்க்கெட் பண்றவங்களும் அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சாலே ஃபுல் சக்சஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடைக்கானல் ஹில் கார்லிக்கா இருக்கட்டும், மலைப்பூண்டு அப்படின்னா வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய கன்சியூமர்ஸுக்கு வந்து மலைப்பூண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லை. ஒரு சில பேர் வந்து ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் கலர் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ மார்க்கெட்ல வந்து அந்த மலைப்பூண்டை எப்படி வந்து டூப்ளிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா கலரை காஃபி தூள்ல முக்கி கலரை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது பண்ணுவாங்க. ரொம்ப அண்டர் சைஸ்டு இருக்கிற பூண்டை எடுத்துட்டு அந்த மாதிரி மார்க்கெட்ல டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி கொடைக்கானல் ஹில் கார்லிக்னே மார்க்கெட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு வந்து வி ஷுட் ஹேவ் அ தரவு ட்ரேசபிலிட்டி சொல்யூஷன்ஸ். ஸோ இதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு, மார்க்கெட் சைஸ் அப்படி அதை பத்தி பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஜிஐ தேடி போற ஒரு பாப்புலேஷன் இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா மேஜர்லி இட் இஸ் இன் டயர் 1 அண்ட் டயர் 2 சிட்டிஸ். ஏன்னா ஜிஐ ப்ராடக்டோட ஜென்யூனஸ் அந்த கன்சியூமரிசம் வந்து இட் இஸ் தேர் ப்ரெவலன்ட் அண்ட் இட் இஸ் நவ் க்ரோவிங். இதை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் மூலியமா இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அங்க இருக்கிற பொட்டன்ஷியலை நம்மளால டேப் பண்ணிக்க முடியும். ஈவன் நிறைய எஃபிஓஸ் நபார்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ சின்ஸ் ஐ ஆம் க்ளோஸ்லி ஒர்க்கிங் வித் எஃபிஓஸ் ஃபார் பாஸ்ட் மோர் தென் 5 years, நிறைய ஃபிசிக்கலாக ஐ ஆல்சோ பெனிஃபிட்டட் த்ரூ நபார்ட் அண்ட் தான் சொல்லணும். மேபி அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆகட்டும், ஒரு அந்த ஸ்கீம்ஸில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் கொடுக்கறதாகட்டும், ஒரு சிஇஓ சேலரிலேருந்து எண்ட் டு எண்ட் ஒரு அவங்க இனிஷியல் டேஸில் ஒரு கம்ப்ளீட்டாக எஃபிஓவை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுல நபார்டோட ரோல் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். அதனை ஈவன் நான் கண் கூட பார்த்துருக்கேன். மெனி எஃபிஓஸ் வெறும் 2-3 lakhsல இருந்து ஓவர் த இயர் த்ரூ திஸ் ஆல் நபார்டு சப்போர்ட்டட் பை எ செல்லர் ஈவெண்ட் ஆகட்டும், இந்த கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் ஆகட்டும், அதெல்லாம் அட்டன் பண்ணி ஒரு ஃபியூ க்ரோஸ்ல டிரான்சாக்ஷன் தே ஸ்டார்டட் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ யுவர் வியூ ஆன் தட் அண்ட் வாட் ஆர் ஆல் த சப்போர்ட் நபார்ட் இஸ் ஆஃபரிங் டு எஃபிஓஸ், யூ கேன் ஆட் ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நபார்டு வந்து ஒரு 12 years back actually we started promoting this farmers producer organizations. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னால் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் சேர்ந்து ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெர் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ரெகக்னிஷன் ஃபார் த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ். இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கணும், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் திஸ், இவங்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் we envisaged them to grow as a complete end-to-end solution. வந்து இப்போ ஒரு ஃபார்மர் இருக்கிறார் அப்படின்னா வந்து அவருக்கு end-to-end solution வந்து அந்த கம்பெனி மூலியமாவே கிடைக்கும். இப்போ ஒரு ஃபார்மிங்ல அப்படின்னு பார்த்தோம்னால் there is a pre-preparation stage, then production, then post-production. So pre-production, post-production and production are the 3 different stages in the farming. This is what farmer is doing. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ்ல வந்து ஒரு ஃபார்மரோட எல்லா நீட்ஸுமே அதில் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து parallelly their income should be increased for doubling of farmers income அப்படிங்கிற 2022 விஷனுமே அதுதான். அந்த ஒரு ஃபார்மரோட இன்கம் இன்னைக்கு ஸ்டேஜ்ல இருந்து 5 வருஷம் கழிச்சு, அதாவது 2022ல 2 மடங்கு ஆகணும் அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். ஸோ அதுதான் வந்து நம்மளுமே என்விசேஜ் பண்றோம். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா as we all know that there are group of farmers, they are registering themselves either as a company or a society. ஒரு சொசைட்டி சைக்கிள் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து சொசைட்டி, கம்பெனி சைக்கிள் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஒரு கம்பெனி. ஸோ தே ஆர் கம்மிங் இன் டு அ ஃபார்மல் பாடி. Second, they themselves elevating themselves, their position should be elevated as their business enterprises, straight business enterprises. ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் எல்லாம் அவங்க டைரக்டாவே பிசினஸ்ல தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலி பெரிய கேஷ் கிராப்ஸ் டீல் பண்றவங்க, பாக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை டீல் பண்றவங்க, அதெல்லாம் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலா இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாமே they themselves as a registered entities இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல்
ஒரு 2 ஏக்கர் 1 ஏக்கர்ல இருக்கிற விவசாயிகள் இவங்கெல்லாம் தனியா வந்து அவங்கள கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியாது. அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து ஒரு கம்பெனியா ஒரு 100 பேர் 2 ஏக்கர் வச்சிருக்கவங்கள சேர்த்தாங்கன்னா 400 ஏக்கர் லேண்ட் ஹோல்டிங் இருக்கிற ஒரு 200 பேர். அவங்கள வந்து ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு கீழ வந்து ஒரு 400 ஏக்கருக்கான புரொடக்ஷன் இருக்கும். 400 ஏக்கருக்கான ஃபார் எக்ஸாம்பிள் பேடி அப்படிங்கிற ஒரு கிராப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 400 ஏக்கருக்கான புரொடக்ஷன் வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து அவங்களால ரொம்ப ஈஸியா பெரிய இடத்துக்கு பெரிய பெரிய மார்க்கெட் ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போயிட முடியும் அட் லெஸர் காஸ்ட். இதுதான் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸோட அப்ஜெக்டிவ். நபார்ட் என்விசேஜஸ் ஃபார்மர் ஷுட் டூ திஸ். இப்போ ஒரு தெரியுது இப்போ ஒரு ஃபார்மர்ஸ் வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, first of all, NABARD is providing them the basic support, not any other support. NABARD, through their grant, actually had been providing the support for their CEO salary. For company director farmers இருக்காங்கன்னா they already working as a farmer. அவங்களுக்கு தனியா வந்து அவங்கள போய் மார்க்கெட் பிடிங்கன்னு சொன்னா யாருமே பிடிக்கிறதுக்கான நேரம் வந்து அவங்கள்ட்ட இல்லை, அதுக்கான டெக்னிக்கல் நாலேஜும் அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அதனால எக்ஸ்க்ளூசிவா ஒரு சிஇஓ அப்பாயின்ட் பண்றது. இப்போ ஒரு கம்பெனின்னு வந்துட்டுனா அக்கௌண்ட்ஸ் வந்துருச்சு, அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அதுக்கப்புறம் ஒரு கம்பெனின்னு வந்துருச்சுன்னா நம்ம தே ஷுட் ஹேவ் ஒன் ஆஃபீஸ் செட்டப். ஸோ அந்த செட்டப்புக்கான பேசிக் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதிரி மினிமல் சப்போர்ட் தான் வந்து நபார்ட் இஸ் ப்ரொவைடிங். நபார்ட் ஆக்சுவலி நர்ச்சர்ஸ் த எஃபிஓஸ், நாட் டைரக்ட்லி ப்ரொமோட்ஸ் த எஃபிஓஸ். So we actually nurture them by providing the back-end support. என்னென்னலாம் சப்போர்ட் வேணும் இது வந்து ஒரு 2 to 3 years காலகட்டத்துக்கு depends upon their requirement we are providing that. This is a support. But what is envisaged from them is that for 1000 members சேர்ந்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் உருவாக்கிட்டாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1000 ஏக்கர்ஸ் லேண்ட் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். மோஸ்ட்லி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்களோட மார்க்கெட்டிங் கேப்பபிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க 1000 ஏக்கர்ஸ்ல இப்போ அதுக்கான இடுபொருட்களான செலவாக இருக்கட்டும், அது வந்து கம்மியான அளவில் அவங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவங்க டைரெக்டா வந்து ஃபெர்டிலைசர் லைசன்ஸும் சீட் லைசன்ஸும் பெஸ்டிசைட் லைசன்ஸும் அவங்களே வாங்கிட்டாங்க அப்படின்னா தே தெம்செல்ஃப் வில் பிகம் அ ஹோல்சேல் டீலர். ஸோ ஹோல்சேல் டீலர் இருக்கும்போது ஹோல்சேல் ரேட்டில் அவங்களுக்கு கிடைக்கும். அதை விட ஒரு கம்மியான கன்செஷன் காஸ்ட் மார்க்கெட்டில் இருக்க காஸ்ட்டை விட அவங்களால அவங்க மெம்பர்ஸுக்கு கொடுக்க முடியும். அதர் மெம்பர்ஸ்க்கு அவங்க எப்படி வேணாலும் விற்றுக்கலாம். பட் வந்து அவங்க மெம்பர்ஸுக்கு it is expected that they have to give it the lesser price to that market. சரிங்களா? ஸோ இது வந்து இட் இஸ் இது இன்புட்டை பொறுத்தளவு. ஒரு ப்ரொடக்ஷனை பொறுத்தளவு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே இப்போ எந்த ஒரு கிராப்பாக இருந்தாலும் இட் இஸ் ஹேவிங் வெரி குட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிஸ். இப்போ தக்காளி வைக்கிறாங்க, விலையை வைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு அதிலே வந்து ஒரு ரொம்ப மோஸ்ட் ப்ரிசிஷன் அட்வான்ஸ்டு எஃபிஷியன்ட் மெத்தடாலஜிஸ் எல்லாம் வந்து அந்த ஃபார்ம் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட். 1000 ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே தக்காளி விவசாயிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து அவங்க அட்வான்ஸ்டு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிஸ் வேறு மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் ஈல்ட் வித் லெஸ்ஸர் ஏரியாவில் இருக்கிற மாதிரி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதை வந்து நம்ம விஆர் இப்போ அதுக்கான ட்ரைனிங்காக இருக்கட்டும், அதுக்கான நெசசரி சப்போர்ட்டாக இருக்கட்டும், எக்ஸ்போஷராக இருக்கட்டும், வி ஆர் ட்ரைங் டு புஷ் இட் த்ரூ திஸ் எஃபிஓஸ். ஒரு கம்பெனியில் இருக்கிற 1000 மெம்பர்ஸ்க்கு ஒரே நேரத்தில் போய் சேர்க்கறது, இது தனியாக 1000 மெம்பர்ஸை சேர்க்கறதுங்கிறது வந்து இட் இஸ் அ லென்த்தி ப்ராசஸ். பட் ஒரு கம்பெனி மூலியமா ஈஸியாக இதை கொண்டு போய் சேர்த்துட முடியும். இது வந்து ப்ரொடக்ஷனில். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் அக்ரிகேஷன் அண்ட் மார்க்கெட்டிங். ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியாக இருந்தால் தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு த அக்ரிகேஷன் மார்க்கெட்டிங். 1000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 1000 மெம்பர்ஸும் இது மூலியமா தான் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுக்காக தான் தே ஆர் பீன் ட்ரெயின் ஃபார் தேர் பிஸ்னஸ் பிளான், தே ஆர் பீன் ட்ரெயின்ட் ஃபார் தேர் நெசசரி சப்போர்ட். இதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கான மற்றபடி மற்ற கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம்ஸ் மூலியமா வந்து ஏதாவது ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அப்படின்னா வி ஆர் ப்ரொவைடிங் த்ரூ தம். This is what expected from the farmer producer company, and at present all these farmer producer companies are promoted through the central sector scheme on 10,000 FPOs. It has been formalized from 2019. So at district level or farm வச்சிட்டு நம்ம we are promoting those FPOs through them. பிளாக்குக்கு ஒரு FPO அப்படிங்கிற மோட்ல கன்ஃபார்மா போயிட்டு இருக்கிறோம் நம்ம இப்ப. சரி. And what are all the fund support for FPOs, sir? I mean, initial stage நீங்க சொன்ன மாதிரி அந்த with that scheme we do have நிறைய fund support also இல்ல சார்? இந்த ஓகே, வித்தின் தட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னால் இப்போ 10,000 ஸ்கீமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெர் இஸ் ஈக்விட்டி கிராண்ட் ஸ்கீம் இஸ் தர். ஈக்விட்டி கிராண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபார்மர் வந்து 1000 rupees ஆளுக்கு 1000 ரூபா போட்டாங்க அப்படின்னா இன்னொரு 1000 ரூபா அந்த ஸ்கீம் மூலியமாவே ப்ரொவைட் பண்ணப்படும். சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்எஸ் 10,000 FPO ஸ்கீம் வரைக்கும் ஒரு ஃபார்மருக்கு 2000 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கேலிங், ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு 15 லட்ச ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கேலிங் வந்து ஈக்விட்டி கிராண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்.
இந்த ஈக்விட்டி கிராண்ட் எதுக்காக அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப அவங்க ஆல்ரெடி இப்ப 1000 பேர் சேர்ந்து ரூ. 1000 போட்டிருந்தாங்கன்னா, ரூ. 10,00,000 அவங்களுக்கு வந்து பெய்ட் அப் கேபிட்டல் இருக்கும். இன்னொரு ரூ. 10,00,000 ஈக்விட்டி கிராண்ட் வரும். இந்த பெய்ட் அப் கேபிட்டல்ல அவங்க போட்ட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் தே ஹேவ் டு கீப் இட் ஃபார் ரிசர்வ்டு ஃபார் த ரெகுலர் ஆப்பரேஷன் பர்பசஸ் ஆர் ரெக்கரிங் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், அக்ரிகேஷன் அண்ட் ப்ரொடியூஸ். அண்ட் ஈக்விட்டி கிராண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி யூஸ்டு ஃபார் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று தேவை. அவங்களோட ஓன் மணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போட்டாங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வில் பி டிலேட். ஸோ அதுதான் ஈக்விட்டி கிராண்ட் வி ஆர் ஆக்சுவலி ஆஸ்கிங் தம் டு புட் இட் இன்டு த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ தட் ரிட்டர்ன்ஸ் வில் பி லேட்டர் பிகாஸ் இட் இஸ் a grant amount anyway the cost is less. செகண்ட், ஆக்சுவலாக ஈக்விட்டி கிராண்ட்டுக்கு அடுத்து மெசனின் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ். மெசனின் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் தமிழ்நாட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கீம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நாப்கிசான் நபார்டோட ஒரு சப்சிடரி விங்கு நாப்கிசான் நாப்கிசானும் சேர்ந்து ஃப்ளோட் பண்ண இந்த ஸ்கீம் தமிழ்நாடு மெசனின் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ். மெசனின் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஈக்விட்டி ஒரு பெய்ட் அப் கேபிட்டல் 10,00,000 வச்சிருக்காங்க ஒரு கம்பெனி அப்படின்னா, நான் சொன்ன ஒரு ஈக்விட்டி கிராண்ட் ஒரு 10 lakhs வரும். இந்த மெசனின் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் அதே அளவு எகென்ஸ்ட் தி டிபென்ச்சர்ஸ் இன்னொரு 10,00,000 வாங்கிக்கலாம். ஸோ தெர் வில் பி அவங்களோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கீமோட கன்வெர்ட் பண்ணாங்கன்னா மொத்தமாக ஒரு 30,00,000 இருக்கும். 10,00,000 அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அடிஷனலாக ஒரு 20 லட்சம், ஸோ 30,00,000. ஸோ இந்த மெசனின் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் இஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years. அந்த 5 years கழிச்சு இது புல்லட் ரீபேமெண்ட்ல ஒரு சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்கணும். ஸோ அந்த 5 yearsக்குள்ள ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ், 5,00,000 மேலே அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ல தான் அதை இன்வெஸ்ட் பண்ண சொல்றோம், எதர் ஆஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் இன்டு அ பிஸ்னஸ். ஸோ இது வந்து மெசனின் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இது தவிர்த்து வந்து சப்சிடி லிங்க்டு கிரெடிட்ஸ். எல்லா சப்சிடி லிங்க்டு கிரெடிட் ஸ்கீம்ஸ்ல மோஸ்ட்லி எஃபிஓஸ் ஹேவ் த மேக்ஸிமம் கன்செஷன். ஓகே, ஸோ இது தவிர்த்து ஃபண்டிங் அப்படின்னா வந்து தே ஹேவ் டு ஆக்சஸ் த ஒர்க்கிங் கேபிட்டல் த்ரூ த பேங்க்ஸ் as well as term lending through the banks that they can come to. And all other schemes, AIF இருக்கட்டும், அக்ரி மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீமாக இருக்கட்டும், என்னெல்லாமா இருக்கட்டும், எல்லா ஸ்கீம்ஸ்லையும் FPO has an exclusive space. How to get agri loan from NABARD and how to contact NABARD for loan purposes. Correct. So I think I forgot to mention that in the initial self that NABARD directly does not provide any loan to the farmers. NABARD வந்து it is a refinance organization. 1982ல ரிசர்வ் பேங்க்லேருந்து பேங்க்ஸுக்கு ரீஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். எதுக்காக பேங்க்ஸுக்கு அப்படின்னா, பேங்க்ஸ் வந்து கணிசமான வட்டி விகிதத்தில் கணிசமான இதில் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குது. ஸோ நபார்ட் டைரக்டா வந்து யாருக்குமே ஃபைனான்ஸ் பண்றது கிடையாது. நபார்ட் வில் ஃபைனான்ஸ் ஃபார் பேங்க்ஸ். இன் டர்ன் பேங்க்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபைனான்ஸ் டு த அல்டிமேட் farmer or any borrower as possible. So NABARD doesn't directly provide loans. I would like to clarify. எஸ் சார். ஆக்சுவலி கொஸ்டின் என்னவா இருந்ததுன்னா, கோகனட் மண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்போர்ட்டுக்காக. ஹவு கேன் ஐ அவைல் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃப்ரம் நபார்டுன்னு கேட்டிருந்தாங்க சார். என்ன ப்ரொசீஜர் அதை அவைல் பண்ணோம்னா அப்படின்னு. As I already told, NABARD doesn't directly finance to individual. If you want working capital, you can either access to a bank or non-banking financial company. Banks are the best possible with lower interest rate. These terms you only know அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு எப்படி, ஐ வுட் லைக் டு ரியாக்ட் ஆன் திஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ் அஃப்கோர்ஸ் ஆக்சுவலி மெனி கைட்லைன்ஸ் ஆர் தர். எந்த ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டாலும் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கைட்லைன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்க் லிங்க்டு ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இல்லை டைரக்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும். ஸோ ஆஸ் அ பாரோவரா வி ஷுட் ஹாவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ வந்து ஒரு பேங்க்குக்கு போயிட்டு கடன் வாங்குறீங்க, இந்த அக்ரி மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்லேயே கடன் வாங்குறீங்க அப்படின்னா, ஆஸ் அ பாரோவரா யூ ஆர் த ஒன்லி பெனிஃபிஷியரி. ஸோ யூ ஆர் செகண்ட் வந்து இதில் இருக்க ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் எல்லாம் கன்சர்ன் டு யூ ஒன்லி. So you should be thorough about each and every guidelines. That is borrower's responsibility. Second, as an NABARD side, we will fix responsibility on the branch managers to check everything as per the guidelines. We will expect the branch managers to இது. அதே மாதிரி ஒரு பாரோவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா 3 things. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனுக்கான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தரவா, அதுக்கான ஃபினான்ஷியல் லயபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். யூ மே பி எஜுகேட்டட் ஆர் அன்எஜுகேட்டட், யூ மே பி லிட்ரேட் ஆர் இல்லிட்ரேட். தட் இஸ் நாட் ஆல் பார்டர். பட் எனிவே நீங்க தான் கடன் வாங்க போறீங்க அப்படின்னா, கடன் வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம என்ன கடன் வாங்க போறோம், 5 வருஷமோ 6 வருஷம் கழிச்சா நம்ம எவ்வளவு திரும்ப கட்ட போறோம், இந்த கடன் வாங்குறதுனால என்னென்னலாம்
வந்து நம்மளுக்கு இந்த இதுல நான் ஒரு சப்சிடி ஸ்கீம்ல நான் வந்து வாங்க போறேன் அப்படின்னா வந்து அந்த சப்சிடி ஸ்கீம்ல எதெல்லாம் எனக்கு சாதகமா இருக்கு, எது பாதகமா இருக்கு அப்படிங்கிறத எய்தர் யூ ஹேவ் டு ரீட் தரவுலி ஆர் யூ ஹேவ் டு ஆஸ்க் ஒன் பர்சன் டு ரீட் வெரி தரவுலி. ஸோ அதுல தான் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப தரவா வச்சுக்கணும். ஒரு லோன் டாக்குமெண்ட்ல வந்து பேங்க் சைன் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து 150 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கலாம். பட் தட் அண்ட் ஆல் டசன்ட் மேட்டர். வாட் மேட்டர்ஸ் இஸ் தட் உங்களுக்கு அதுல இருக்கிற மெயின் கிளாஸஸ் எல்லாம் தெரியுதா, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தெரியுதா. இது தெரியணும் அப்படின்னா அது நீங்க பிரைவேட் பேங்கா இருக்கட்டும், பப்ளிக் செக்டர் பேங்கா இருக்கட்டும், தட் பேங்க் மேனேஜர் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு தரவா லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவர் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கிறார். அதெல்லாம் என்ஷூர் பண்ண வேண்டியது யாருன்னா நம்ம ஆஸ் அ பாரோவர் சைடு தான். அதே மாதிரி செகண்ட், நீங்க வந்து ஒரு சப்சிடி ஸ்கீம்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் கோ ஃபர்கெட் இட். இது வந்து அப்ளை அண்ட் ஃபர்கெட் கிடையாது. தேர் ஷுட் பி தரவு ஃபாலோ. ஒரு சப்சிடி ஸ்கீம்ல இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்கிற வரைக்கும் நீங்க வந்து கேட்டு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுபடி கரெக்டா நடக்குதா? நீங்க வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் காலத்துல மேபி பிகாஸ் ஆஃப் சர்டைன் திங்ஸ் ஒரு ஏதாவது ஒரு லேக்னா இருக்கலாம், இல்ல ப்ராஜெக்ட்ல வந்து ஃபர்தர் கிளாரிபிகேஷன் தேவைப்படுறதா இருக்கலாம், இல்ல இந்த ப்ரொபோசல்ல அதனால சப்சிடி ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம். ஸோ அந்த டிலே எல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றீங்களா த்ரூ த ப்ராப்பர் சேனல்? இப்போ நீங்க பேங்க் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம்னா நீங்க பேங்க்லயே அப்ரோச் பண்ணலாம். இப்போ டைரக்ட் கவர்மெண்ட்ல வேற மத்த சப்சிடினா நீங்க அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க தரவா பண்றீங்களா? அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பாரோவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? அண்ட் இதுல என்னைக்கா இருந்தாலும் வந்து வி ஆர் தேர் டு அசிஸ்ட். ஆக்சுவலா டு கைட் அண்ட் அசிஸ்ட் வி ஆர் தேர். இப்போ என்கிட்ட யாராவது ஸ்ட்ரெயிட்டா சப்சிடி ஸ்கீம் வந்தாங்க அப்படின்னா நான் பார்ப்பேன். அவர் ஓரளவு படிக்க வைப்பேன். படிச்சு புரிஞ்சுக்குவாரா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன். அந்த மாதிரி படிச்சு புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட டைரக்டா கைட்லைன்ஸை ஷேர் பண்ணிட்டு இதுதான் இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ், இதுல இருக்கிறது இம்பார்ட்டன்ட். பட் தேர் ஆர் அதர் திங்ஸ் ஆல்சோ. யூ ஹேவ் டு சிட் அண்ட் ரீட் பிஃபோர் டிசைனிங் அ ப்ராஜெக்ட். நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு டிபிஆர் போட போறீங்கன்னா போடுறதுக்கு முன்னாடி அதை நீங்க தரவா படிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு கன்சல்டன்ட்டையோ வேற யாரோ பெரிய லெவல்ல இருக்காங்களோ அது பெரிய லெவல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்க அதை என்கேஜ் பண்ணலாம். பட் நம்ம இன்னைக்கு டீல் பண்ற சப்சிடி ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் பிடிச்சி படிச்சு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சில ஸ்கீம்ஸா தான் இருக்கு. எல்லா ஸ்கீம்ஸுமே மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கீம்ஸ் ஆர் லைக் தட் ஒன்லி. நத்திங், தீஸ் கைட்லைன்ஸ் ஆர் நாட் காம்ப்ளிகேட்டட். வெரி சிம்பிள் இங்கிலீஷ்ல இருக்கும், வெரி சிம்பிள் லாங்குவேஜ்ல இருக்கும். ஸோ வி நீட் நாட் டு. சார் அண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு பவுல்ட்ரி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இன்னைக்கு தேசிய பேர்ட்ஸுக்கு வந்து நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் இருக்கு. நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் இஸ் பீன் ரன் பை அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் த்ரூ தேர் வெட்டினரி காலேஜஸ் ஆர் ஃபார்மர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ். நீங்கள் தேனியில் இருக்கிறவங்களா இருந்தால் நம்ம தேனி ரயில்வே கேட் பக்கத்தில் ஃபார்மர் ட்ரைனிங் சென்டர் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா தனுவாஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே 2 இடத்துல எங்கே அப்ரோச் பண்ணாலும் தே வில் கைட் யூ ப்ராப்பர்லி. சரிங்களா? And I would like to take Mr. Santosh Murthy sir's query. How about fund access to technology projects? We are in early stage of developing crop specific AI models. Okay, right. Santosh sir, actually, if you are into this now, first of all, I would like to suggest that you should have, I think you may be or may not be, ஒரு டிஎன்ஏயூல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி இஸ் த பியூனியர். You please identify the concerned specialist for in the TNAU regarding the subject matter, and they will help you. Not only in NABARD, actually, they have for developing such kind of new technologies, there are different fund sources are available, and that is the funding agencies are connected to TNAU. So TNAU is the best source for you regarding this. Sir, AC, ABC schemes, few more points you can add, sir. இப்போ I'm a fresher, ஒரு ஸ்டூடெண்ட், நான் இதை அவைல் பண்ண முடியுமா அந்த மாதிரி இருக்கேன். As a fresher, agri clinic and agri business center, as a ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த மேனேஜோட நோடல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் மதுரையில 3 இருக்காங்க. ஒன்று வந்து வேப்ஸ் அப்படின்னு சொல்லி சொக்கைக்குளத்துல, சிப்போ அப்படின்னு சொல்லி நம்ம காலவாசல் பக்கத்துல, அதுக்கப்புறமேட்டுக்கு சிஇடி அப்படின்ட்டு. சரிங்களா? சிஇடி வந்து நம்ம மாட்டுத்தாவணி மார்க்கெட், கிரைன்ஸ் மார்க்கெட் பக்கத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்கள்ட்ட போய் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. தேர் நியூ பேட்சஸ் ஆர் ஓப்பனிங். ரீசென்ட்லி சிப்போ இஸ் அட் பிரசன்ட் ஹஸ் ரீசென்ட்லி கன்க்ளூடட் இன்டர்வியூ. தேர் பேட்ச் இஸ் ஸ்டில் ஓப்பன். ஸோ நீங்க வந்து அக்ரி கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னா யூ அப்ரோச் சிப்போ. தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ பேட்ச் இன் நெக்ஸ்ட் மந்த். ஸோ அந்த பேட்ச்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் யூ டேக் அ ஃபார்மல் ட்ரைனிங். கம்ப்ளீட்டாக ஒரு அக்ரி பிஸ்னஸ் இருக்கிறதுக்கு அவங்க என் டு என் அந்த கரிக்குலமே வந்து ஒரு கம்ப்ளீட் இதுவாக தான் இருக்கும். ஒரு அக்ரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தேவை, அங்கேயே வந்து டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் ஆன்
டிபிஆர் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸ், அப்புறம் எக்ஸ்போஷர்ஸ் வில் ஆல்சோ பி கிவன் த்ரூ தோஸ் செஷன்ஸ். யூ டேக் அவைல் த ட்ரைனிங். த்ரூ த ட்ரைனிங் யூ வில் பி கம்ப்ளீட்லி கைடட். ஸோ அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த வில் பி சர்டிஃபிகேட் ப்ரொவைடட் பை தெம் த்ரூ மேனேஜ். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு சப்சிடியும் வழங்கப்படும் த்ரூ த பேங்க்ஸ். செரிகல்ச்சருக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்ளிகபிளா? அண்ட் ஸ்பெசிஃபிக் டு செரிகல்ச்சர் என்ன மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் நபார்ட் கிட்ட இருந்து கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, செரிகல்ச்சர்ன்றது வந்து we are now working on it. Last year we have conducted some training programs in sericulture. இப்போ இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்து இப்போ குடோன் ஸ்கீம் எல்லாம் வந்து அக்ரி ப்ரொடக்ஷன் தான். நீங்கள் வந்து குடோன் ஸ்கீம் வந்து செரிகல்ச்சருக்காகவும் ஹெல்ப் பண்ணிக்கலாம். பட் செரிகல்ச்சரில் வந்து இன்னும் மேஜராக லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அந்த ரீலிங் யூனிட் பண்ணுறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரொடக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கப்பன் ப்ரொடக்ஷன் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் இஸ் ஹேவிங் சப்சிடி ஸ்கீம்ஸ். செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இஸ் ஹேவிங் சப்சிடி ஸ்கீம்ஸ் and sericulture farmers are very few. I think department is in direct connect with each and every farmer as far as my understanding is concerned. And I have been in frequent talks with them also. So their schemes are much better schemes, I understand. ட்ரூ சார். ஒரு எல்லா ஃபார்மருக்குமே அந்த செரிகல்ச்சர் ஆஃபீஸில் க்ளோஸ்லி தே வில் பி அட்டாச் அண்ட் டே டு டே பேசிஸில் தே வில் பி இன் டச். ஏன்னா சின்ஸ் த ஃபார்மர் கவுண்ட் ஆல்சோ வெரி லெஸ், ஸோ ஈஸியாக ரொம்பவே நல்லா தே ஆல்ரெடி அவைலிங் என் ஆஃப் பெனிஃபிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஏசிஏபிசியில் ஒருத்தர் வந்து ஃபார் நான் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா, இப்போ பாட்னியோ ஜுவாலஜியோ எதோ கிராஜுவேஷன் ஆர் +2 லெவலில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆல்சோ கேன் பிகம் எலிஜிபிள் அண்டர் திஸ் ஸ்கீம். Not only agri graduate, that scheme is not specifically for agri graduates. Any science graduates who is having botany background or botany related subjects la edhu pannirundhalum. Few advice or suggestions from your end to the upcoming progressive farmer or illa or agripreneur அப்படினா what will be your suggestions sir? So நிறைய farmers வந்து nascent stageல பார்த்திருக்கேன். I would like to say one thing. First thing I would like to say is that அந்த nascent farmersல ஒரு agripreneur-ஆ இருக்கட்டும், agri இதா இருக்கட்டும், you should have a clear plan. என்ன பண்ண போறீங்க, கம்ப்ளீட் ஸ்டடி. நான் ஒவ்வொரு செஷன்லையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக ஏசிஏபிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட இருக்கட்டும், ஃபுல்லாக ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட பேசுறது என்ன அப்படின்னா, இன்னிலேருந்து 5 வருட காலங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு வெஞ்சர் இன்டு அ நியூ திங். ஸோ அப்படிங்கும்போது இன்னிலேருந்து 5 வருட காலங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கிளியர் பிளானாக வச்சுங்க. அண்ட் யூ ஷுட் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் இம்ப்ரூவைசேஷன் இந்த பிளான். நீங்கள் வந்து இன்னிலேருந்து 5 வருஷம் கழிச்சு இதை பண்ணலாம்னு இன்னைக்கு பிளான் பண்ணுவீங்க. இன்னைக்கு பிளான் பண்ணுறது இன்னைக்கு இருக்கிற நாலேஜை பொறுத்து. 1 வருஷம் கழிச்சு உங்களோட நாலேஜ் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை டெவலப் பண்ணணும். செகண்ட் திங், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளியர் பிளானு, அந்த பிளானை வந்து நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து யூ ஷுட் ஹாவ் அ பேஷன்ஸ். நீங்கள் வந்து பேஷன்ஸ், நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்பி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் இருக்கிற மேக்ஸிமம் திங்ஸை வந்து நீங்கள் ஒரு வருஷ காலத்திலே வந்து பார்த்துருவீங்க தரவாக இருந்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறமேட்டுக்கு தொடர்ந்து அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் பேஷன்ஸோட. நீங்கள் வந்து இன்னைக்கு லாஸ் இருக்கும், நாளைக்கு லாபம் இருக்கும். ஸோ இட் இஸ் அன் ஆசிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அதை நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா அதை 5 இயர்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் யூ ஹாவ் டு கம் அண்ட் சி த்ரூ இட். லாஸ் வந்தால் வந்து நம்ம இதில் வந்து தொய்வடையக்கூடாது. லாஸ் வந்து இட் இஸ் ஹேப்பன். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் லாஸ் இஸ் சப்ஜெக்ட். இது நீங்கள் ப்ராஃபிட் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் லாஸையும் பார்க்கணும். ஸோ லாஸ் வரும்பொழுது யூ ஹாவ் டு திங்க் அபவுட் ஆக்சுவலி ஹவு டு ஓவர் கம் திஸ் லாஸஸ். அதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் வரும்பொழுது நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா ஹவு டு மேனேஜ் திஸ் ப்ராஃபிட். நீங்கள் பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிறது. ஸோ தேர் ஷுட் பி அ பேலன்ஸ். அந்த பேலன்ஸை டெவலப் பண்ணுறது வந்து இட் இஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ you should be prepared for that. These things I would like to say because I had seen many farmers, for example mushroom farmers வந்து ஒரு 2014-15 காலகட்டத்தில் அதிகமான அளவு வந்து திடீர்னு ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் ஆரம்பிச்சு 1 வருஷம் 2 வருஷ காலத்துல நிறைய க்ளோஸ் பண்ணாங்க. நிறைய பேங்க் லோன்ஸ் எல்லாம் கூட என்பிஏவா ஆனிச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க தொடர்ந்து செய்யாம விட்டதுதான். யாரெல்லாம் ரொம்ப சின்ன லெவல்ல நிறைய பேருக்கு வந்து நல்ல குவாலிட்டியான மஷ்ரூம் கூட ப்ரொடியூஸ் பண்ண தெரியல. அவங்க குவாலிட்டியா மஷ்ரூம் ப்ரொடியூஸ் பண்ணாதவங்க கூட வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததுனால இன்னைக்கு அவங்க வந்து ப்ராஃபிட்டா இருக்கிறாங்க.
ஸோ தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் சினாரியோ. ஸோ இன்னைக்கு நீங்க பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே நீ 1 வருஷம் 2 வருஷம் காலத்துக்கெல்லாம் பிளான் பண்ணக்கூடாது. 5 வருஷம் நீங்க என்ன பண்ண போறீங்க, எந்த ஸ்கேல்ல இருக்க போறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். அதே மாதிரி எல்லா பிசினஸ்க்கும் வந்து கான்கிரீட் வந்து நல்ல மேன் பவர். ஒரு நல்ல மேன் பவர், நல்ல டீம். நீங்க ப்ராப்பர் கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை a ப்ராப்பர் டீம். அந்த டீமை வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ த்ரூ. உங்களுக்கு அக்ரி அண்ட் அலைட் செக்டார்ஸில் நடக்கிற வெபினார்ஸ், ட்ரைனிங்ஸ், கான்ஃபரன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? நம்ம அக்ரி பிஸ்னஸ் டாக்ஸோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.